வணக்கம் நண்பர்களே. ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 67. உடல் உறுப்புகளையும் தொந்தரவு செய்யாதீர்கள். இதாங்க இன்னைக்கு தலைப்பு. ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 67. உடலினுடைய உடலையும் தொந்தரவு செய்யாமல் இருந்தாலே நம்மளுடைய ஆரோக்கியம் என்றும் மேம்பட்டு அந்த வாழ்க்கை பயணம் 100, 120, 140 வயசு வரைக்கும் போகும். இது ஆக்சுவலாக பல பேர் 120, 140 பாசிபிளா அப்படின்னு கேட்குறாங்க. பட்டு இது நடைமுறையில் எத்தனையோ பேர் 100 வயசை தாண்டி, ஜப்பானில் 1,00,000 பேர்த்துக்கு மேலே 100 வயசை தாண்டி வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போ ரீசண்டாக சவுதி அரேபியாவில் 143 வயதான ஒரு பெரியவர் தன்னுடைய இறுதி பயணத்தை முடிச்சிருக்காரு. ஸோ எப்படி நம்ம ஆரோக்கியமாக இயற்கையாக வாழ்ந்தோம்னா, நம்ம வாழ்வியல் முறையே ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டோம்னா அது நம்மளுடைய வாழ்நாளை பெரிய லெவலுக்கு கொண்டு செல்லும். அந்த வாழ்நாளை உங்களுக்கு பெரிய பயணமாக, நீண்ட நெடிய ஆரோக்கிய பயணமாக கொண்டு செல்லும். நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆரோக்கியம் அப்படிங்கிறது எதையுமே செய்யாமல், அளவுக்கு அதிகமாக செய்யாமல் இருக்கிறது கூட ஆரோக்கியம்தான். இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, ஹெல்த் கான்சியஸ் அப்படிங்கிற பேரில் நிறைய பாடியை நம்ம டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஒவ்வொன்றுக்கும் சுய மருத்துவம், சுய மருந்துகளை வாங்கி சாப்பிட்றது, மருத்துவம் பார்க்கறது, தலையிலிருந்து கால் வரைக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பொறுமை இல்லாமல் ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது. அப்படி அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால உடல் தன்னுடைய சிஸ்டத்திலிருந்து மாறுது. அந்த சிஸ்டத்திலிருந்து மாறுறதுனால வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ்லேயே பல ஆரோக்கிய குறைபாடுகள் உடலுக்கு வருது. அந்த காலத்துல எல்லாம் காலையில் எழுந்திரிச்சாங்க, 4 மணி 4:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடுவாங்க. எந்திரிச்சு தங்களுடைய கடமைகளை முடிச்சுட்டு தங்களுடைய சூரியன் வருவதற்கு முன்னாடியே அவங்கவுங்க காடு கழனிக்கு போய் ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. 12-1 மணிக்கு தான் அந்த பழைய சோறோ பழைய புளி தண்ணியோ குடிப்பாங்க. அதை தாண்டி சாயந்தரம் தான் வீட்டுக்கு வருவாங்க. 4-5 மணிக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக சாப்பாடு செஞ்சு அதை சாப்பிட்டு நைட்டு 7 மணிக்கெல்லாம் படுத்துருவாங்க. ஸோ அப்போல்லாம் வெளிச்சம் இல்லை, இருட்டு, விளக்குகள் வச்சு தான் அவங்களுடைய கடமையை நைட்டு சீக்கிரமே முடிச்சுட்டு தூங்கிடுவாங்க. ஸோ இது இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை. அப்புறம் உடலுக்குன்னு மேக்சிமம் எந்த பிரச்சனையும் வராது. அப்போ உடலுக்கு எந்த பிரச்சனையும் வராது மட்டும் இல்லை, எந்த கேரும் தேவையில்லாமல் உடலுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அது பயாலஜிக்கல் சிஸ்டத்தை அப்படியே கொண்டு போயிட்டுருப்பாங்க. அதுதான் உங்களுடைய வாழ்நாளை 90, 100, 120 வயசு வரைக்கும் கொண்டு போயிட்டுருந்து. ஏன்னா நீங்கள் உடலை எந்த காரணத்தை கொண்டும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அதோடைய போக்கில் விட்டுட்டிங்கன்னா உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும். உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்றதுக்கு நம்ம விடுறதில்லை. இந்த கடைசி ஒரு 50 வருடங்களில் தான் நிறைய ஒவ்வொரு விஷயத்துக்கும் மருத்துவம் பார்ப்பது, சுய மருத்துவம் பார்ப்பது, நிறைய பொருட்களை கொண்டு போய் நம்ம பாடியில் விட்டு அதை இரிட்டேட் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம பாடி சிஸ்டத்தை செயல்பட விடாமல் வைக்கிறதுக்கான வேலைகள் தான். நம்ம ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்மளுடைய வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்நார்மலான விஷயங்கள் உங்களுடைய டெய்லி ரொட்டீன் லைஃப்பை பாதிக்கும் போது தான் அடுத்தது என்னன்னு யோசிக்கணும். ஆனால் லைட்டாக தலை வலிச்சா அதுக்கு ஒரு வைத்தியம், லைட்டாக இடுப்பு வலிச்சா அதுக்கு ஒரு வைத்தியம், முழங்கால் லைட்டாக வலிச்சா அதுக்கு ஒரு வைத்தியம், அப்படி ஒவ்வொன்றுக்குமே லைட்டாக ஒவ்வொரு பக்கம் ஒரு லைட்டாக ஏதாவது சின்ன சின்ன பெயின் வந்தாலோ
சின்ன சின்ன இஷ்யூ வந்தாலோ அதை டாலரேட் பண்ண முடியாமல் உடனே மெடிசின்ஸை வாங்கி சாப்பிட்றது, சுய மருத்துவம் பார்க்கறது, நிறைய விஷயங்களை உடலுக்கு இரிட்டேட் பண்ணுற மாதிரி பண்ணுறது. அது உடலுக்கு ஒத்துக்குமா, அது உடல் அந்த சிஸ்டத்தை அக்செப்ட் பண்ணுமா அப்படிங்கிறது எல்லாம் கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. நீங்கள் நம்ம பாட்டுக்கு என்ன பண்ணுறோன்னா அந்த வைத்தியங்களை பார்க்க ஆரம்பித்ததுனால அந்த பாடியில் இருக்கக்கூடிய சிஸ்டம் அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு முடியாமல் திணறி அதில் இம்பேக்ட் நிறைய பிரச்சனைகள் உடலுக்கும் வருது. அதனால் உடலுக்கு வர்றதுனால மனப்பிரச்சனைகளும் கடைசியில் அந்த வாழ்க்கைக்கு கூறிய ஆரோக்கியத்துக்கே பிரச்சனை ஆகிடுது. ஸோ ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையில் எல்லா விஷயத்துக்கும் ஒரு பொறுமை, நம்ம இருக்கக்கூடிய பாடி சிஸ்டத்துக்கே அது தன்னைத்தானே வேலை செய்வதற்கு நம்ம விடணும். அது கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அது வயிறு வலியாக இருந்தாலும், அல்லது மோஷன் இஷ்யூஸாக இருந்தாலும், யூரின் இஷ்யூஸாக இருந்தாலும், கண் இஷ்யூஸாக இருந்தாலும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கொஞ்சம் அதை பார்க்கணும், டைம் கொடுக்கணும். சடனே நம்ம அதுக்கு வைத்தியம் பார்த்தா அது வேறு பிரச்சனைகளை கொண்டு போய் விடும். ஸோ அப்நார்மல் பெயின் லாங் டூரேஷனில் இருந்தால் தான் நம்ம அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு என்னென்னு பார்க்கணும். சின்ன சின்ன அசைவுகளுக்கு, சின்ன ஆக்ஷன்களுக்கு வரக்கூடிய பெயின் எல்லாம் நார்மல். நம்ம பல நேரங்களில் இந்த வேலை அப்படிங்கிறதே குறைவாக இருக்கும்போது, அல்லது வேலை இல்லாத போது உடலினுடைய பல விஷயங்களை சடனாக தெரியும். அதே கண்டினியூஸாக வேலை செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் பெருசாக தெரியாது. அப்போ அந்த விஷயங்களை நோட் பண்ண மாட்டாங்க. அப்போ நோட் பண்ணாமல் இருந்தால் அதே சரியாக போயிடும். உடல் அப்படிங்கிறது ஒரு பயாலாஜிக்கல் சிஸ்டம். அந்த பயாலாஜிக்கல் சிஸ்டம் நீங்கள் வேலை செய்ய ஒவ்வொரு வேலைகளையும் ஓடி செய்ய அதுக்குரிய ரியாக்ஷன்ஸு பாடியில் இருக்கும். அப்படி பாடியில் வரக்கூடிய ரியாக்ஷன் தொடர்ந்து கைகளில் வேலை செஞ்சுட்டே இருந்தால் ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே கையில் வலிகள் வரும். அதே மாதிரி ரொம்ப நீண்ட தூரம் நடந்தீங்கன்னா, கால்களுக்கு வேலை கொடுத்து கொண்டே இருந்தால் கால்களில் ஒரு விதமான பெயின் வரும். இதுதான் எல்லா உறுப்புகளுக்கு தொடர்ந்து வேலை கொடுத்து கொண்டே இருந்தால் அந்த உறுப்பு கொஞ்சம் தன்னுடைய சிம்டம்ஸை காமிக்கும். அப்போ அதுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கும்போது, நல்ல ரெஸ்ட்டு கொஞ்சம் கொடுக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக தன்னை சரி செய்து கொள்ளும். அப்போ அந்த சரி செய்து கொள்வதற்கு பயாலாஜிக்கல் சிஸ்டம் தன்னைத்தானே சரி செய்து கொள்வதற்கு நம்ம டைம் கொடுக்குறோமா? கொடுக்கறது இல்லை. அப்படிங்கிறது இந்த கடைசி ஒரு 40-30 வருஷத்தில் நம்ம பார்த்த கண்கூடான விஷயங்கள். நீங்கள் பல பேர் லைட்டாக தலைவலிச்சதுன்னா உடனே மெடிசன் போடுறது, லைட்டாக லூஸ் மோஷன் ஆனாலே உடனே மெடிசன் வாங்கி போடுறது, வாமிட் ஆனாலே உடனே மெடிசன் வாங்கி போடுறது. ஸோ இந்த மெடிசன் அப்படிங்கிறதும் அல்லது வேறு சுய மருத்துவம் அப்படிங்கிறதும் காமன் ஆயிடுச்சு. ஏன்னா மனரீதியான பயம் அதிகமாச்சு. மனரீதியான பயம் வருவதற்கு காரணம் என்னென்னா, நம்ம சொஃபஸ்டிகேஷன், ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கிறோம். அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளிவரதில்லை. அந்த காலத்தில் இருந்த மாதிரி தொடர்ந்து ஹார்ட் ஒர்க்கு கிடையாது. இன்றைக்கி எல்லாமே சொஃபஸ்டிகேஷன் ஆயிடுச்சு. இப்போ மனிதனுடைய அந்த வேலை பளு குறைந்ததுனால லெசர் டைம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போ பொழுதுபோக்கு அப்படிங்கிறத விட ஃப்ரீயாக இருக்கிற டைம் அதிகமாகிடுச்சு. அப்போ அந்த ஃப்ரீயாக இருக்கும்போது மனிதன் சின்ன விஷயங்களுக்காக பெயின் வந்தால் அதை டாலரேட் பண்ணாமல், இல்லை அதை பாடியில் ஓவராக கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு அதில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு வைத்தியம் பண்ணி பழகியாச்சு. ஸோ இந்த முறை தான் நமக்கு ஆரோக்கிய கேடு அப்படின்னு சொல்கிறோம். நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய பயாலாஜிக்கல் சிஸ்டம் தான் எல்லா உயிரிகளுக்கும். எந்த உயிரியாவது இப்படி அடிக்கடி மெடிசின்ஸையோ சுய மருத்துவமோ பார்த்துக்குதான்னு நீங்கள் பாருங்கள். அது காக்கா, குருவி, நாய், சிங்கம், புலி, யானை எதுவுமே
தனக்குத்தானே இப்படி சுய மருத்துவம் பார்த்துட்ருக்கிறதா எந்த ஒரு இதுவும் இல்லை. மனிதன் மட்டும்தான் இந்த சுய மருத்துவங்கிறது இந்த 30-40 வருஷத்துக்குள்ளே ஜாஸ்தி ஆயிடுச்சு. அது நிறைய அவேர்னஸ் மீடியாஸ் வந்தது, சோசியல் மீடியாஸ் நிறைய ப்ரெஸ்ஸில் வர்றது, இதையெல்லாம் படித்து ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணி இப்படி இருந்தால் அப்படி, அப்படி இருந்தால் இப்படின்னு சொல்லியே மனிதனுடைய மனசை ஒரு விதமான ஒரு ப்ரெஷர், ஒரு டென்ஷன், பேனிக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பேனிக் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன விஷயத்துக்கு பெருசாக யோசிக்கிறது. சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு ரைட்டில் லெஃப்ட் 2 ஹேண்ட்லேயும் கையிலையும் நல்லா வேலை பார்த்துருப்பாங்க, ஜிம்முலேயோ அல்லது வேறு எங்கேயாவது போயிட்டு நல்லா வேலை பார்த்துருப்பாங்க. அந்த வேலை பார்த்து போட்டு நைட்டு தூங்குவாங்க. தூங்கிட்டு சில நேரங்களில் பெயின் வருது அப்படிங்கிறது எதனால் பெயின் வந்ததுன்னு கூட தெரியாமல், நம்ம நைட்டு காலையிலலாம் போய் வேலை பார்த்துட்டு வந்ததுனால பெயின் வந்ததுன்னு கூட தெரியாமல், இதனால் வேறு என்னமாக இருக்குமோ, அப்படி பெயின் இருக்குமோ, இப்படி பெயின் இருக்குமோன்னு இப்போ பல விஷயங்களில் திங்க் பண்ணுறது, அதுக்கு மருத்துவம் பார்க்குறது, அது காம்ப்ளிகேஷனு. அப்புறம் இன்றைக்கி இருக்கக்கூடிய மருத்துவர்கள் உங்களுக்கு தெரியும், எக்ஸ்பீரியன்ஸு தான் வேலை. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உடனே எல்லா ரிப்போர்ட்ஸும் பார்த்து எல்லாம் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படும். இதுதான் என்ன சொல்கிறேன்னா ஆரோக்கிய குறைபாடுக்கு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய மெடிக்கல் உலகத்தில். அப்போ ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையில் நம்ம அதிக மருந்துகளையும் அதிக சுய மருந்துகளையும் அல்லது மருத்துவத்தையும் பார்த்து உடலை தொந்தரவு பண்ணக்கூடாது. அப்படி தொந்தரவு பண்ண தான் அதுதான் ஆரோக்கிய குறைபாடாக மாறி உங்களுடைய லைஃப் ஸ்பேனை குறைக்குது. நீங்கள் ஃப்ரீயாக எல்லா உயிரிகளும் எப்படி இருக்கோ அதே மாதிரி விட்டு பாருங்கள். காக்கைகளும் குருவிகளும் யானைகளும் சிங்கங்களும் புலிகளும் என்ன பண்ணுதுங்க, பசிச்சா சாப்பிடுது, பசிச்சா தண்ணி குடிக்குது. அது 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 பாட்டுக்கு அதோடைய வாழ்விடங்களில் சந்தோஷமாக ஹாப்பியாக வாழுது. எந்த குடும்ப மருத்துவரையும் வச்சுக்கிறது இல்லை, எந்த பார்மசிட்டிக்கல்ஸை நோக்கியும் போகிறதில்ல. அதே பயாலாஜிக்கல் சிஸ்டம் தான் மனிதன் குரங்கிலிருந்து வந்தான்னு நம்ம சொல்கிறோம். இப்போ குரங்கு அப்படிங்கிறது மனிதன் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு பயாலாஜிக்கல் சிஸ்டம் தான். அப்போ அந்த பயாலாஜிக்கல் சிஸ்டத்தில் நம்ம அந்த பாடியை அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டோம்னா அதுவே நம்ம உடலுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய நல்ல விஷயமும் ஆரோக்கியமான விஷயமும் தான். நம்ம அந்த பாடியை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண தான் அது என்ன ஆகுது, ஒவ்வொரு ஆர்கனுக்கும் சைடு எஃபெக்ட்ஸ், நம்ம ஒவ்வொன்றும் செய்ய அதுக்குரிய சைடு எஃபெக்ட்ஸ் அந்த சைடு எஃபெக்ட்ஸ் என்ன பண்ணுது, உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை அங்கே ஸ்ட்ரக்சரை அதனுடைய போக்கில் நம்ம விட்டுட்டோம்னாலே அது தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும். உடலில் ஒரு ஃபாரின் பாடி உள்ளே என்ட்ராச்சுன்னா, அதாவது ஒரு பாக்டீரியாவோ ஒரு வைரஸோ ஒரு ஃபங்கையோ உள்ளுக்குள்ளே போச்சுன்னா அது அலோ பண்ணாது. அதே மாதிரி எந்த ஒரு நச்சு பொருளையும் உள்ளே போச்சுன்னா அதையும் உடல் சிஸ்டம் ஒத்துக்காது, அதையும் அலோ பண்ணாது. ஸோ ஒரு பயாலாஜிக்கல் சிஸ்டமாக இருந்தாலும் ஒரு கெமிக்கல் சிஸ்டமாக இருந்தாலும் அதை உள்ளுக்குள்ளே நம்மளுடைய பாடியே அலோ பண்ணாது. அப்போ எப்படி இந்த பாக்டீரியா ஃபங்கை வைரஸ் இது எல்லாம் வெளியேற்றுதுன்னா வாமிட் வழியாகவும் மோஷன் வழியாகவும், அதே மாதிரி நுரையிலிருந்து சுரக்கக்கூடிய இந்த சளி வழியாகவும் காதிலிருந்து சுரக்கக்கூடிய அந்த மெழுகு மூலமாகவும் தன்னுடைய வேலைகளை அந்த பயாலாஜிக்கல் சிஸ்டம் உடலினுடைய சிஸ்டமே வெளியேற்றிடும். அதனால்தான் சளி பிடிச்சா காய்ச்சல் அந்த சளியில் நிறைய சளி சுரந்து நுரையிலிருந்து அந்த கிருமியை வெளியேற்றக்கூடிய வேலையைத்தான் அந்த உடலானது செய்யுது. அதே மாதிரி தான் உடலில் நச்சுக்களை வெளியேற்றது, உடலுக்குள்ளே நச்சு போயிடுச்சுன்னா நீங்கள் யூரின் வழியாகவோ அல்லது உங்களுடைய வேர்வை மூலமாக நல்லா வேர்த்துதுன்னா நச்சு உப்புக்கள் எல்லாம் அந்த வேர்வை வழியாக
வெளியாயிடும். அதே மாதிரி உடலுக்கு நச்சுக்கள் போனாலும் சரி, அது உயிர் பாக்டீரியா வைரஸ் போன்ற நுண்ணுயிரிகள் ஆனாலும் உள்ளே போச்சுன்னா அந்த உடலே வந்து தன்னைத்தானே வெளியேற்றி சரி செய்து கொள்ளும். இதைத்தான் நம்ம முன்னோர்கள் வந்து எந்த வைத்தியர்கிட்டையும் கிடையாது, எந்த ஒரு டாக்டர்கிட்டையும் பெருசாக போனது கிடையாது. ஏன்னா அவங்களே வந்து சுய மருத்துவங்கிறதெல்லாம் இப்படியெல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு காலில் அடிபட்டாலோ கையில் அடிபட்டாலோ தலைகளை பிடுங்கி அதுக்குன்னு சில மஞ்சள் வைப்பாங்க, தலைகளை பிடுங்கி வைப்பாங்க, அவ்வளோதான். அதே மாதிரி நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய சில விஷயங்களை ரொம்ப அப்நார்மல் பெயினாக தான் யூஸ் பண்ணுவாங்க. அதை தாண்டி எந்த ஒரு உடலுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய விஷயங்களை செய்ய மாட்டாங்க. நம்ம இன்றைக்கி தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒன்றா கெமிக்கல் யூஸ் பண்ணுறோம், ஹேர் டை யூஸ் பண்ணுறோம், சோப்பு ஷாம்பு யூஸ் பண்ணுறோம், பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்து லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் க்ரீம்ஸு, அப்புறம் சோப்லேயே வந்து ஹார்டு சோப்பு, தென் பாடி வாஷ், அப்புறம் உங்களுக்கு வந்து எவ்வளவோ கெமிக்கல் பர்ஃப்யூமில் டிஃப்ரெண்ட் டைப்ஸு, அப்புறம் பாடி ஸ்ப்ரே. ஸோ இது எல்லாமே ஒரு வகையான கெமிக்கல் இரிட்டன்ட் டு த பாடி, நம்மளுடைய ஒவ்வாமையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையான பொருட்கள் தான் அது. உங்கள் பாடி சிஸ்டம்ங்கிறதே பயாலாஜிக்கல் சிஸ்டம். அதே மாதிரி தான் தலைவலி, சின்ன சின்ன வலிகளுக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சுய மருத்துவங்கிற பேரில் சும்மா வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது வந்து உடலை நீங்கள் ஒரு விதமான தொந்தரவுக்கு உள்ளாக்குறீங்க. இப்படி தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கும்போது அது வேறு விதமான பிரச்சனைகளை, நோய்களை கொண்டு வந்து விடுது. அதனால் இந்த பயாலாஜிக்கல் சிஸ்டம் சொல்லக்கூடிய இந்த பாடியை பொறுத்த வரைக்கும் அதை சும்மா விடுவதே மிகச்சிறந்த வேலை. உங்களுக்கு பாடியில் ஏதாவது அப்நார்மல் பெயின் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையின் டெய்லி ரொட்டீன் ஒர்க்குகளை பாதிக்கிற மாதிரி இருந்தால் செய்யுங்க. இல்லை நார்மலாக தூங்கிறதுக்கோ உங்களுடைய நார்மல் ரொட்டீன் வேலைகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா அந்த பாடி சிஸ்டத்தை நீங்கள் சும்மா டிஸ்டர்ப் பண்ண வேண்டியதில்லை. நான் சொன்ன இந்த டெய்லியிலிருந்து எல்லாத்தையுமே குறைச்சிக்கலாம். ரசாயனங்களை அதிகமாக இரிட்டேட் பண்ணுற விஷயங்களை உங்கள் பாடிக்கு குறைச்சிக்கிட்டு, அதே நேரத்தில் நம்ம இந்த ட்ரீட்மெண்ட்டுங்கிற பேரில் அடிக்கடி மெடிசின்ஸ் வாங்கி சாப்பிட்றது, அதே மாதிரி டாக்டர்ஸை பார்க்குறது, அதிகமாக வந்து மருந்துக்களை உட்கொண்டு அதனால் வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ்னால் நம்ம ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுவதை தவிர்க்கலாம். ஸோ இப்படி தவிர்க்கும் போது தான் வந்து நம்மளுடைய ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறைங்கிறது நம்ம ஏற்படுத்தணும். இந்த நிலையிலிருந்தே நம்ம ஒரு ஹேபிட்டாக, ஒரு பழக்க வழக்கமாகவே இந்த ரசாயனங்களையும் இந்த அடிக்கடி இந்த ட்ரீட்மெண்ட்டுங்கிற பேரில் அல்லது மெடிசின்ஸுங்கிற பேரில் சும்மா நம்ம பாடியை டிஸ்டர்ப் பண்ணுறத நிறுத்தணுங்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். நமக்குன்னு நம்ம பாடி சிஸ்டத்துக்கும் டிஃப்ரெண்ட் சிம்டம்ஸு கண்டினியூஸாக இருக்கும்போது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக மருத்துவரை அணுகி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய முறைகளை மாற்றிக்கலாம். ஆனால் ஒன்றும் இல்லாமல் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம மருந்து வாங்கி சாப்பிட்றது, ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, அல்லது வந்து வேறு விதமான தொந்தரவுகள் உடலுக்கு கொடுப்பதுங்கிறத நம்ம நிறுத்தினாலே நம்ம டெய்லியும் ரொட்டீன் வாழ்க்கையில் நம்ம ஓடிட்டு நம்ம வேலைகளை செஞ்சுட்டு ஆரோக்கியமான உணவு முறைகள், காய்கறிகள், பழங்கள், அப்புறம் நல்ல தண்ணி, சூரிய ஒளி, அதே நேரத்தில் வந்து நமக்கு வேணுங்கிற இயற்கையாக கிடைக்கக்கூடிய விஷயங்களை நல்லா சாப்பிட்டு நம்ம உடலை இயக்கத்தோடு வச்சுக்கிட்டு நம்ம வாக்கிங், எக்ஸசைஸ், இந்த மாதிரி விஷயங்களை, யோகா, இது எல்லாம் பண்ணும்போதே உங்களுடைய சிஸ்டம் நல்லா இருக்கும். அந்த பாடி சிஸ்டம் நல்லா இருக்கும்போதே மற்ற பிரச்சனைகள் வராது. அப்போ நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையில் இந்த மருந்துக்கள் அதிகமாக எடுத்துக்கொள்கிறதையும் அல்லது மருத்துவரை அதிகமாக போய் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து பார்த்து
நம்ம மருத்துவம் பண்ணுறதையோ அல்லது நமக்கு ரசாயனங்களை வெளியே அதிகமாக எடுத்துக்கொள்கிறதையோ தவிர்த்து நமக்கு என்னைக்கு எது தேவையோ அப்போ மட்டும் நமக்கு அப்நார்மல் இஷ்யூஸு டே டு டே லைஃப் பாதிக்கப்படுது, பிரச்சனைகள் பெரிதாக இருக்கும்போது மட்டும் யோசிச்சுட்டு அந்த டைமில் நம்ம ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர்பாங்க, நம்ம பார்த்து ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் மற்ற நேரங்களில் அடிக்கடி பார்க்குறதையும் அடிக்கடி அதிகமாக கெமிக்கலையும் மெடிசின்ஸையும் சாப்பிட்றத தான் நம்ம வேண்டாம்னு சொல்கிறோம். நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையை இந்த முறையாக பயன்படுத்தி இதை நம்ம கொண்டு போனோம்னா நம்ம மெடிசின்ஸ்னாலையும் மற்ற கெமிக்கல்ஸ்னாலையும் வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ்லேருந்து தப்பிச்சு நம்மளுடைய வாழ்க்கை பயணம் 80, 90, 120 வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகும். அதுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான ஒன்று. இத்துடன் ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 67 முடிந்தது. நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 68 சந்திப்போம். இந்த கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.